சுரேஷ், மதி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமே ஒன்று சேர்ந்தா ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. பாக்யராஜ் மேலே இருக்கிற கோவத்தில் மலர் பாத்திரத்தை டம்மு டும்முன்னு போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே பாக்யராஜ் மலரை எவ்வளவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு என்ன ஒரே சத்தமாக இருக்குது, இந்த மலர் கிச்சனில் அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்குறா அப்படின்ட்டு எட்டி பார்க்கும்போது தான் இங்கே பாக்யராஜ் மலரை சமாதானப்படுத்துறதுக்காக மலர் காலிலே விழுந்து கெஞ்சுறாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமிக்கு பயங்கர கோவம் வந்து பாக்யராஜ் கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டாங்க. இங்கே பாக்யராஜுக்கும் மலருக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அப்போது ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, டேய் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, போயும் போயும் பொண்டாட்டி காலில் விழுந்துட்டுருக்குறேன், அப்படியாடா உன்னை நான் வளர்த்தேன், ஏன்டா நீ மட்டும் இப்படி இருக்கிற அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைம்மா அப்படி இப்படின்னு பாக்யராஜ் இருந்துக்கிட்டு சமாளிக்கிறாங்க. இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அப்போது ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு மலரையுமே ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிச்சுறாங்க. மலர் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறாங்க. இங்கே பாக்யராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாடுறா பாக்யராஜ், இனி இந்த மாதிரி பண்ணேன்னா அவ்வளோதான், உன்னை உண்டுலேன்னு சொல்லிட்டு பண்ணிடுவேன், ஆம்பளை பொம்பளை கால்லலாம் விழுகிறது ரொம்பவே அசிங்கம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாக்யராஜ் இருந்துக்கிட்டு எதுவுமே பேச முடியாமல் போகிறாங்க. அப்போது ராஜலட்சுமி வந்து ராகவன் கிட்ட நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இவன் என்னங்க இப்படியெல்லாம் இருக்கிறான், போயும் போயும் பொண்டாட்டி காலில் விழுந்துட்டுருக்கிறான், என்னத்தை சொல்ல, இவ இந்த மலர் நல்லாவே பாக்யராஜ முந்தானியில் முடிச்சு வச்சிட்ருக்கிறா, அதான் அவன் எப்போ பார்த்தாலும் இவ பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்கிறான். நம்ம சுரேஷும் தானே இருக்கிறான், அவன் தாங்க பிள்ளை, அவன் நமக்காக பொண்டாட்டியே வேணாம் அப்படின்ட்டு தூக்கி போட்டான், அவன் எங்க இவன் எங்க அப்படின்ட்டு பாக்யராஜ ஒரு மாதிரி ரெண்டு பேருமே குத்தம் சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மலர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுகுறாங்க. பாக்யராஜ் மலரை வந்து வழக்கம் போல் சமாதானம் பண்ணுறாங்க. மலர் ப்ளீஸ் மலர், அழாத மலர், அவங்க எப்போதுமே அப்படி தானே மலர், எனக்காக இந்த ஒரு டைமு நீ மன்னிச்சிடு, அவங்க சார்பாக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எங்கள் மலர் அப்படியே எரிமலையாக வெடிக்கிறாங்க. உங்களை போயிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், என்ன சொல்லணும், இப்போது ஏன்டா இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு மனசு வெறுக்குது. மதி சொன்னதெல்லாம் தப்பே இல்லை, நான் இந்த வீட்டில் கொஞ்சம் கூட சுயமரியாதை இல்லாமல் தான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒரு வேலைக்காரியாக தான் இருந்துட்டுருக்கிறேன், புருஷன் பொண்டாட்டி காலில் விழுந்தா அவ்வளோ கேவலமா, என்னங்க பேசுகிறாங்க உங்கள் அம்மா, கொஞ்சம் கூட மனச்சாட்சியே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது, மலர் உனக்கு அவங்கள பற்றி நல்லாவே தெரியும்ல மலர், விடு மலர், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்ட்டு சமாதானப்படுத்தும் போது இங்கே மலர் வந்து செம்மையாக கோவப்படுறாங்க. எப்போதுமே உங்களுக்கு இந்த வேலை தானே, என்னை எப்படினாலும் சமாதானப்படுத்திடலாம், ஏன்னா நான் ஒரு முட்டாள் இல்லை, அதனால தானே உங்கள் அம்மா கிட்ட எதிர்த்து உங்களால் எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒரு வார்த்தை பேச முடிஞ்சதா, உங்களை நம்பி நான் வந்தேல, என்ன செருப்பாலேயே அடிச்சுக்கணும் அப்படின்ட்டு மலர் ரொம்பவே ஃபீல் பண்ணி இன்னும் ரொம்பவே அழுகுறாங்க. பாக்யராஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. மலரோட காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க, எனக்காக மலர் இந்த ஒரு டைம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இன்னும் எத்தனை முறை தான் என்னை இப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்க அப்படின்ட்டு நானும் பார்க்குறேன், அவங்க பண்ணுறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு வலிக்கலைங்க, ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் எனக்கு மனசே வலிக்குது பயங்கரமாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸ்ருதி ராகவி கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் தான் ராஜலட்சுமி ராகவன் கிட்ட, ஏங்க அந்த மலரோட தம்பிக்கு அந்த சம்மந்தம் அமைஞ்சிருக்குமா அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னன்னு தெரியலையே, அதெல்லாம் அமைஞ்சிருக்காது, அவன் என்ன பெரிய இந்த வேலையை பார்க்குறான், இப்போல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவனுக்கே பொண்ணு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அவன் ஏதோ இப்போதைக்கு ஒரு சாதாரண வேலையை பார்க்குறான், எவன் பொண்ணு தருவான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஸ்ருதி இவங்க பேசுகிறத கேட்டுட்டு பயங்கரமாக வந்து அப்செட் ஆயிடுறாங்க. கார்த்திக்கு கல்யாணமா அப்படின்ட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அவங்களுக்கு. கார்த்திக்கு கால் பண்ணி தனியாக போயிட்டு பேசுகிறாங்க. இங்கே நம்ம மதியை கூப்பிட்டு சுரேஷ் வீட்டுக்கு வராங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. மதி கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கிறாங்க. காலேஜில் நடந்த விஷயத்த நினச்சி, இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போயிட்டு இதை பற்றி பேசிக்கலாம், எதனால் இப்படி ஒரு முடிவு ஹச்சோடி எடுத்தார் அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக கேட்கணும்
அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம மதி. தங்கராஜ் மதியோட நிலைமைய நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மதி, இந்த வேலை இருக்கனால தானே நீ யாரையுமே மதிக்கிறதில்ல, இம்புட்டு ஆட்டம் போட்டுட்ருக்கிற. உன் ஒட்டுமொத்த திமிரையும் இந்த ஒரு வேலையினால நான் அடக்கிட்டேன் பாரு. அவ்வளோதான், அந்த வேலை உன் கையை விட்டு போயிடும். இதுக்கப்புறம் நீ என் மச்சான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு பேசாமல் வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே எல்லாருமே சாப்பிட்டுட்டு இங்கே நம்ம ரேவதி இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட, இந்த மாதிரி இன்னைக்கு தான் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்க, அதனால் உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வை மதி. ரேவதி சொல்லவும் மதியமே ரூம் உள்ளார போயிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே சுரேஷ் கிட்ட நம்ம தங்கராஜ் இருந்துக்கிட்டு, டேய் சுரேஷ், இதுக்கப்புறம் உன் ராஜ்யம் தான், எதுக்காகவும் கவலைப்படாத. எந்த அளவுக்கு மதி உன்கிட்ட ரொம்பவே திமிரா நடந்துக்குச்சோ, இனி வந்து உன் பேச்சை கேட்டு தான் நடக்கும், சரியா அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே நம்ம சுரேஷ் இருந்துக்கிட்டு, என்னம்மாம்மா என்ன சொல்கிறீங்க, அவள் திமிரு பிடிச்சவளாச்சே, அவள் என் பேச்சை கேட்குறது நடக்காத விஷயமாமா அப்படின்னு சொல்லும்போது, டே சுரேஷ், உனக்காக அவள் வேலையவே நான் பறிச்சிட்டேன். அவள் காலேஜுக்கு போயிட்டு ஹச்ஓடி கிட்ட எல்லாமும் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். அவளை நாளைக்கே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லும்போது சுரேஷுக்கு, என்னம்மாம்மா என்ன சொல்கிறீங்க, அடா ஆமாடா சுரேஷ், உனக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படி, இனி நீ கவலையே படாத சரியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே சுரேஷ்மே ரூமுக்கு போயிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராகவன் தான் வந்து தங்கராஜுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன மாப்பிள்ள, சுரேஷும் அந்த பொண்ணும் கிளம்பிட்டாங்களா அப்படின்ட்டு கேட்கும்போது, கிளம்பிட்டாங்க அப்படின்ட்டு தங்கராஜ் இருந்து கூட சொல்கிறாங்க. ராகவனுக்கு அந்த பொண்ணு இங்கே வந்து மறுபடியும் என்ன பிரச்சனை பண்ண போதோ அப்படின்ட்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது மாப்பிள்ள. இருந்தாலுமே அப்படியே உங்கள் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டாலும் அது நல்லா இருக்காதுல்ல, பரவாயில்ல இங்கேயே வரட்டும், நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அப்படின்ட்டு விஷயத்த சொல்கிறாங்க. இனி அந்த பொண்ணை நினச்சி நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல, அந்த பொண்ணு எதுவுமே பிரச்சனை பண்ணாது, வீட்டில் பேசாமல் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு வேலைக்கெல்லாம் போகாது, அமைதியாக வீட்டிலே இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியா மாப்பிள்ள, இப்போ தான் மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு ராகவன் சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்டு ராஜலட்சுமியும் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு மலர் அதை கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மதிக்கு அந்த வேலைனா எவ்வளோ பிடிக்கும், ஏன் தான் இப்படியெல்லாம் கேவலமாக பண்ணுறாங்களோ தெரியல, இந்த வீடை மாதிரி ஒரு குடும்பத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே மலர் திட்டிகிட்டு இருக்கிறாங்க. தங்கராஜ் கிட்ட மறுபடியுமே சுரேஷ் போகிறதுக்கு முன்னாடி புலம்ப ஆரம்பிச்சுறாங்க. எனக்கு இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகவே சுத்தமாக விருப்பமே இல்லைம்மாமா, நீங்கள் சொல்கிற வார்த்தைக்காக தான் நான் இவளை மறுபடியுமே வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன், இல்லைன்னா பேசாமல் எங்கேயாச்சும் இறக்கி விட்டுட்டு இல்லைனா அவள் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்ருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சுரேஷ், கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமும் சீக்கிரமே கைகூடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே மலருமே கிளம்பி வராங்க. சுரேஷும் மதியம் வந்து வீட்டுக்கு பைக்கில் போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மலரோட அம்மா அந்த பக்கம் ஒரு சின்ன வேலையாக வந்தப்போ மலரை ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கூட வந்து மரியாதை இல்லாமல் தான் வந்து ராகவன் ராஜலட்சுமி வந்து பேசுகிறாங்க. நம்ம மலர் வந்து எல்லாருக்குமே டீ போட்டு கொடுத்துட்டு கிச்சனில் பாத்திரம் இருக்குது, அதை விளக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே ராகவன் ராஜலட்சுமி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு மதிக்கு செம்ம கோவம் தான் வருது. மலர் சொன்னா இந்த மாதிரி, என்னாச்சு அந்த பொண்ணு ஓகேவா ஆயிடுச்சா, என்ன சொன்னாங்க பொண்ணு வீட்டு பக்கம் அப்படின்ட்டு கேட்கும்போது மலரோட அம்மா இருந்துக்கிட்டு, நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, இந்த சம்மந்தம்லாம் ஒத்து வராது, பையன் வந்து இப்படி ஒரு வேலை பார்க்குறான், அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி மலரோட அம்மாவை அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே மலர் பாத்திரத்தை டம்முன்னு போடுறாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, ஏ மலர், என்ன இங்கே சத்தம், என்ன வேணும்னே பாத்திரத்தை டம்மு டும்முன்னு போட்டு உடச்சிட்ருக்கிறியா, உன் அம்மா கிட்ட இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு அப்படின்ட்டு கேட்கும்போது, இல்லைங்கத்த கை தவறி விழுந்துருச்சு அப்படின்ட்டு மலர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போவும் வாயை வச்சுட்டு ராஜலட்சுமி ராகவன் அமைதியாக இருக்கல. மனசுக்கு என்னெல்லாம் தோணுதோ, எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ மலரோட அம்மா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே உங்கள் மனசில் இப்படிலாம் ஒரு ஆசை இருந்திருக்கும், ஸ்ருதியை பொண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு. நல்ல வேளை நீங்கள் கேட்கல, அப்படி கேட்டு வந்திருந்தீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமாக போயிருந்திருக்கும். மலர் வேகமாக கிச்சன்ல இருந்து வராங்க, கையில் பாத்திரத்தோட வராங்க. அடைச்சி வாயை மூடுங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, என் தம்பியோட கல்யாண விஷயத்த தெரிஞ்சதுலேருந்து இப்படி தான் தேவையில்லாமல் பேசுகிறீங்க. நாங்கள் சொன்னோம்மா இந்த மாதிரி எங்கள் மனசில் இப்படி ஒரு ஆசை இருக்குது அப்படின்ட்டு, நீங்கள் தான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க.
வந்தவங்கள எதுக்காக இப்படியே அசிங்கப்படுத்துறீங்க? எங்க குடும்பம்னா உங்களுக்கு அவ்ளோ கேவலமா போச்சா? அப்படின்ட்டு கோவத்துல நம்ம மலர் பார்த்தீங்கன்னா, அந்த பாத்திரத்தாலே நம்ம ராஜலட்சுமி தலையில டம்முன்னு ஒரு அடி போட்டுறாங்க. ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. எங்க மலரோட அம்மா இருந்துகிட்டு, "மலரு என்ன பண்ற மலரு?" அப்படின்ட்டு தடுக்குறாங்க மலர. "அம்மா அமைதியா இருங்க. இவங்க பண்றதெல்லாம் என்னால எல்லா டைமும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. என்ன அவமானப்படுத்துறாங்களா? அசிங்கப்படுத்துறாங்களா? சரி ஓகே. உங்கள எதுக்கும்மா இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க? உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நான் தான் இந்த வீட்ல வந்து இந்த மாரி ஒரு வேலைக்காரியா தன்மானத்த இழந்துட்டு இந்த மாரி வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனா, உங்கள இவங்க கொஞ்சமாச்சும் மரியாதையோட நடத்தணும்ல. ஆ இவங்களெல்லாம் என்ன பண்ணனே எனக்கு தெரியல. வர கோவத்துக்கு அப்படியே கழுத்த நெரிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் தோணுது. பாக்கியராஜ் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு. இங்க ராஜலட்சுமி அப்படியே கதர்றாங்க. ராகவனுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வாயடிச்சு போய் கிடக்குறாரு. இங்க நம்ம மலர் பார்த்தீங்கன்னா, எரிமலையா வெடிச்சு என்னலாம் பேசணுமோ அதெல்லாம் பக்காவா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல தான் நம்ம மதியும், சுரேஷும் வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. மலரோட இப்படி ஒரு மாற்றத்துக்காக நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அடுத்தடுத்து இனி செம சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வரப்போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.